உள்ளடி வேலைகள் உச்சகட்டம். விரக்தியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருகுகிறதா விஜயின் தாவேக? ஹாலிவுட்டில் வெற்றிகரமான சக்கரவர்த்தியாக வலம் வந்த இளைய தளபதி அரசியல் களத்தில் தட்டு தடுமாறி வழி தெரியாமல் குழம்பி நிற்கிறார். அவர் எதிர்பார்த்தபடி தமிழக அரசியல் பயணம் மலர்படுக்கையாக இல்லை, கரண்டு முரடாக முட்கள் நிறைந்தும் காணப்படுவதால் விஜய் நிலை குலைந்து போயிருக்கிறார். கட்சிக்குள் நடக்கும் உள்ளடி சண்டைகள், வெளி அழுத்தங்களால் பேசாமல் கட்சியை கலைத்து விடலாமா என்று விஜய் யோசிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். தாவேகாவில் என்ன நடக்கிறது? வாருங்கள் விரிவாக அலசுவோம். தாவேகாவில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், நிர்மல்குமார் என பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள். விஜய்க்கு அடுத்தபடியாக இவர்கள்தான் கட்சிக்கு முகம், நிர்வாகிகளுடன் பாலமாக உள்ளனர். ஆனால் இவர்களை எல்லோரையும் விட சூப்பர் பவர்ஃபுல்லாக ஒருவர் வலம் வருகிறார் என்றால் அது ஜான் ஆரோக்கியசாமி தான். இவருக்கும் கட்சிக்கும் அதிகாரப்பூர்வமாக எந்த தொடர்பும் இல்லை. விஜயின் தேர்தல் வியூக வகுப்பாளர் அல்லது ஆலோசகர் மட்டுமே. ஆனால் இவர்தான் ஒட்டுமொத்த கட்சியையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக இரண்டாம் கட்ட தலைவர்கள் புலம்புகின்றனர். கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாத ஒருவர் எப்படி எல்லோரையும் ஆட்டி படைக்க முடியும் என்று புஷி ஆனந்த் கொந்தளிக்கிறார். புஷிக்கும் ஜானுக்கும் இடையே பெரிய மோதலே வெடித்திருக்கிறது. கரூர் சம்பவத்தின் போது விஜயை அங்கிருந்து கிளம்ப சொன்னதும், பிறகு ஆறுதல் சொல்ல கரூருக்கு போக வேண்டாம் என்று தடுத்ததும் ஜான் தான் என்று புஷி குற்றம் சாட்ட இருவருக்கும் இடையில் வார்த்தை போர் உச்சம் தொட்டிருக்கிறது. இதைவிட பெரிய சந்தேகம் என்னவென்றால், ஜான் ஆரோக்கியசாமி திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாக இருந்து நம் தலைவரின் எல்லா அசைவுகளையும் திமுகவுக்கு சாதகமாக்குகிறாரோ என்று புஷி ஓபனாக நிர்வாகிகளிடம் பேச, இது ஜானின் காதுக்கு போய் சண்டையை இன்னும் தீவிரமாகி இருக்கிறது. தாவேக என்ற கட்சியை உருவாக்கியதே நாம் தான், நான் இல்லாமல் இவர்களால் கட்சியை நடத்த முடியுமா என்று சீறுகிறார் புஷி ஆனந்த். ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தும் தன் பேச்சை கேட்காமல் கட்சி பொறுப்பில் இல்லாத ஜானின் பேச்சை விஜய் கேட்பதுதான் அவருக்குள் இருக்கும் உச்சகட்ட கோபம். ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் நிலைமை இன்னும் மோசம். ஏன் இந்த கட்சிக்கு வந்தோம்? இவ்வளவு கோடி கோடியாய் கரைக்கிறோம், ஆனால் நினைத்த நேரத்தில் தலைவரை நேரில் பார்க்கவோ போனில் பேசவோ முடியவில்லை. எல்லாத்துக்கும் ஜான் ஆரோக்கியசாமியின் சம்மதம் வேண்டி நிற்கிறது. இது எத்தனை காலத்திற்கு சரி வரும் என்று சலிப்புடன் உள்ளார் ஆதவ் அர்ஜுனா. தலைவர் விஜய் நிலைமை இன்னும் விசித்திரம். அவர் யாரையும் எளிதில் தொடர்பு கொள்ள மாட்டார், யாரும் அவரையும் அவ்வளவு எளிதில் தொடர்பு கொள்ள முடியாது. இரவு 9 மணிக்கு ரூமுக்குள் போனால் காலையில் அவராக வெளியே வரும் வரை காத்திருக்க வேண்டுமா? அவருக்கு ரொம்பவும் நெருக்கமான சிலரிடம் மட்டுமே போனில் பேசுவாராம். அந்த சிலரில் ஜான் ஆரோக்கியசாமி ஒருவர். ஜான் சொல்வதை சாரும் மலை போல் நம்புவதாக கட்சி நிர்வாகிகள் வேதனைப்படுகின்றனர். இந்த உட்கட்சி பூசலுக்கு மத்தியில் கரூர் கூட்டத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத விபத்து தாவேகாவின் பொது பிம்பத்தை கடுமையாக பாதித்தது. இதுவரை விஜய் மீது இருந்த பெரிய தூய்மையான பிம்பம் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சுக்கு நூறாக உடைந்து போயிருக்கிறது. நிர்வாகிகள் கைதான போது கூட கட்சி தலைவர்கள் ஒதுங்கி போக விஜய் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார். கரூர் செல்லவோ அல்லது கட்சி பணிகளை தீவிரப்படுத்தவோ விஜய் ஆர்வம் காட்டாமல் இருப்பது நிர்வாகிகள் மத்தியில் பெரும் சோர்வையும் உற்சாகமின்மையையும் ஏற்படுத்துகிறது. உட்கட்சி குழப்பங்கள் ஒருபுறம் இருக்க, டெல்லியிலிருந்து வரும் அரசியல் அழுத்தங்கள் இன்னொரு புறம் விஜயை சிக்கலில் மாட்ட செய்திருக்கிறது. பாஜக தாவேகாவுடன் கூட்டணி வைக்க தீவிரமாக முயற்சி செய்வதாக சொல்லப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமாறு சமாதானம் செய்வதாகவும், கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டால் துணை முதல்வர் பதவி வரை பேசப்படுவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பாஜகவை கொள்கை எதிரி என்று அறிவித்துவிட்டு அவர்களுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர் வாக்குகள் தனக்கு ஒருபோதும் கிடைக்காது என்று விஜய் அஞ்சுவதாக தெரிகிறது. இவ்வளவு டென்ஷன்கள் மற்றும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த வேண்டுமா? தேர்தலை சந்தித்து மண்ணை கவுவதை விட கட்சி அப்படியே கலைத்து விடலாமா என்று விஜய் நினைக்க தொடங்கிவிட்டாராம். விஜய் எப்போதும் தன் பொது பிம்பத்தில் எச்சரிக்கையாக இருப்பவர். உட்கட்சி பூசல்களோ அல்லது கட்டாய கூட்டணிகளோ தன் நற்பெயர் பாதிக்கப்படுவதை அவர் விரும்பவில்லை. நிலைமை கைமீறி போவதாக உணர்ந்தால் அடுத்த தேர்தலுக்கு முன்பே தாவேகாவை கலைத்து விடலாம் அல்லது வரும் தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை விஜய் எடுக்கலாம் என்று அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் கிசுகிசுக்கின்றன.
ஆனால் தாவேகா தொண்டர்களோ விஜயின் தூய்மையான அரசியல் மீதான நம்பிக்கையில்தான் இங்கு வந்தோம். அவர் கட்சியை கலைத்தால் பல லட்சம் ரசிகர்களின் மனது உடைந்து விடும். தளபதி அப்படி ஒரு முடிவை எடுக்க கூடாது என்று மன்றாடுகிறார்கள். விஜயின் அரசியல் பிரவேசம் ஆரம்பத்திலேயே உள்ளடியால் தடுமாறி நிற்கிறதா? அரசியல் களத்தில் அவர் எடுக்கும் அடுத்த முடிவு என்னவாக இருக்கும்? ஹாலிவுட் தளபதியின் அரசியல் கனவு இப்போதே உருகி போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.